அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். உலகளவில் அதிகப்படியான மக்கள் கூடும் நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும் மகா கும்பமேளாவில் விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்கதையாகவே உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசையான ஜனவரி 28ஆம் தேதி திருவேணி சங்கமத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் அதிகமானோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மகா கும்பமேளாவில் இப்படியான விபத்துகள் நடப்பதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் இது முதல் முறை அல்ல. குறிப்பாக இந்த உயிரிழப்புகள் 2013ஆம் ஆண்டு அலகாபாத்தில் நடைபெற்ற கும்பமேளாவை நினைவூட்டுகிறது. 2013இல் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் இதே மௌனி அமாவாசை தினத்தன்று திரிவேணி சங்கமத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 3 கோடி பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். 2013 மகா கும்பமேளாவில் நிகழ்ந்ததை போன்ற விபத்து 2025 கும்பமேளாவிலும் ஏற்படுகிறது என்றால் கடந்த கால பாடங்களில் இருந்து உத்தரப்பிரதேச அரசு எதை கற்றுக்கொண்டது என்ற கேள்வி எழுகிறது. 1954ஆம் ஆண்டு முதலே கும்பமேளாவில் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாகவே உள்ளது. இந்தியாவில் கூட்ட நெரிசலால் ஏற்படும் உயிரிழப்புகளில் 79% மத ரீதியான நிகழ்வுகளில் நடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. 2013 கும்பமேளாவில் நடந்த விபத்துக்கு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்றாததும் நிர்வாகத்தில் இருந்த முரண்பாடுகளும் தான் காரணம் என CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கும்பமேளா தொடங்கும் தினம் வரை ஏற்பாடுகள் 50% அளவிற்கு கூட நிறைவடையவில்லை என்றும் கும்பமேளாவிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்படவில்லை என்றும் CAG அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. சுமார் 134 கோடி ரூபாய் அளவிற்கு கும்பமேளாவிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தாமல் இருந்தது தெரிய வந்துள்ளது. பெரும் மக்கள் கூட்டத்தை கையாள்வது, போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது, பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பான்களின் பற்றாக்குறை இருந்ததாகவும் CAG அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. இது மாதிரியான பெரும் கூட்டம் கூடும் நிகழ்வுகளை கையாள்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளதை பார்க்க வேண்டியுள்ளது. பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு மற்றும் வெளியேறுவதற்கு தனித்தனி பாதை, எல்லை பகுதிகளில் மக்களின் வருகையை தொடர்ந்து கண்காணிப்பது, ஒலிபெருக்கிகள் மூலம் அவசர அறிவிப்புகளை வெளியிடுவது, விஐபிகளை கையாள்வது உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகளை 2013ஆம் ஆண்டு வெளியிட்டுள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி இருந்தால் மகா கும்பமேளாவில் விபத்துகளை தவிர்த்திருக்க முடியும். இதன் மூலம் உத்தரப்பிரதேச அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை காற்றில் பறக்க விட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. மகா கும்பமேளாவை நடத்துவதில் ஆர்வம் காட்டும் அரசுகள் அதனை முறையாக நடத்துவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இனி வரும் காலங்களிலாவது முறையான திட்டமிடல் மற்றும் அரசு துறைகள், மாவட்ட நிர்வாகம், விழா ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் கும்பமேளா மாதிரியான அதிகளவு மக்கள் கூடும் நிகழ்வுகளில் நிகழும் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது.